வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான குஸ்காவும் இதுக்கு மேட்சான வெங்காய பச்சடியும் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி டேஸ்ட்டாக நல்ல பக்குவமாக பொல பொலன்னு இந்த மாதிரி பக்குவத்தில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பிரியாணி காரமாக இருக்குன்னு பிள்ளைங்க கூட சாப்பிட மாட்டாங்கங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் லஞ்ச் பாக்ஸாகவும் இதை வச்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்கங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு அரிசியை வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. பூண்டு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது கூட 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடான பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது கூட 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, ஒரு பட்டையை நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த குஸ்காவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, நல்ல ப்ரௌன் கலராக வதங்கணும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் வேணும்னா அதை கீனி சேர்த்துக்கலாங்க, அப்படி இல்லைன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கும் போது தாங்க நமக்கு அந்த ஸ்வீட்னஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. பிரியாணி செய்கிறது கூட நிறையா ப்ராசஸ்ஸு நிறையா சேர்க்கணுங்க பொருட்கள்லாம். இது அப்படி இல்லை, ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு காரமாக இருக்குன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாங்க, ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த ஃப்ளேவர் இறங்கும் போது நல்லாயிருக்கும் சாதம், அதுக்காக தாங்க. புதினா இலைகள்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, அயன் சத்து நிறைந்துள்ளது இதில். புதினாவில் சட்னி செஞ்சுக்கலாம், பிரியாணியில், அப்புறம் துவையல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புல சேர்த்துக்கணுங்க. வாரத்தில் ஒரு 3 முறையாவது சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பக்குவத்தில் நமக்கு வெங்காயம் வதங்கி வரணுங்க. ஓகே, நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இது கூடவே வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கும்போது அப்படி ஒரு மணங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்குவத்தில் ஒரு 20 முந்திரிகளை ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரிகளை இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பழுத்த தக்காளிகளை நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கணுங்க, ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கணும், பட் கலர் இறங்கக்கூடாது. அதனால தான் நான் பெரிய சைஸில் சேர்த்துருக்குறேங்க. அதே போல் தக்காளி ரொம்ப வதங்கவும் கூடாதுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட ஊற வச்ச பச்சை பட்டாணி நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கேரட்டை கூட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் 1 ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த குஸ்காவுக்கு மசாலா தூள் தாங்க முக்கியமே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குஸ்கா மணமாக ருசியாக இருக்குங்க. இது கூட நம்ம மஞ்சத்தூளோ மிளகாய்த்தூளோ சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1½ டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்ல புளிப்பில்லாத கெட்டி தயிராக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தாங்க நல்ல ருசியாக இருக்கும். அதே போல் கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வதங்கின பிறகு நம்ம 1க்கு 2 கப்பு அளவில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ 2வது சேர்த்துக்கலாம். எந்த அளவுகளால் நம்ம அரிசி அளக்குறோமோ அதே அளவில் 2 கப்பு சேர்த்துக்கணும். 1க்கு 2 பக்குவத்தில் தண்ணி. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் சாதம். பிரியாணிக்கும் குஸ்காவுக்கும் இதே அளவு தாங்க. பட் நீங்கள் தம் போடும்போது அது தண்ணி அளவுகள் மாறும். குக்கரில் வைக்கும்போது மட்டும் 1க்கு 2 பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம ஊற வச்ச அரிசிகளை தண்ணிகளை இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு பார்த்துருக்குறோம், கரெக்டாக இருந்துச்சு. பட் நம்ம அரிசி சேர்த்த பிறகு ஒரு முறை செக் பண்ணணுங்க. ஏன்னா அரிசி சேர்த்த பிறகு உப்பு பதம் மாறும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டைம் உப்பு பதம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்த பிறகு நீங்கள் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுக்கலாங்க. இது கரெக்டாக 3 விசில் வரட்டுங்க. 10 நிமிஷம் இருந்தாலே கரெக்டாக வெந்து வந்துடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ண உடனே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு சூப்பராக பார்க்குறதுக்கே நல்ல அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பொல பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? தண்ணி அளவு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தண்ணியை கரெக்டாக அளந்து சேர்க்கும் போது நமக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பராக வருங்க. பார்க்குறதுக்கே நல்லா பல பலன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதாங்க இந்த குஸ்காவுக்குள்ள பவரே அதான். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நமக்கு சூப்பராக பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் 1 கப்பு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. நமக்கு சூப்பரான பர்ஃபெக்டான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய பச்சடி செய்யலாங்க. வெங்காய பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு அரை கேரட்டு துருவி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் பொடிசாக கட் பண்ணி இதை 3த்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்க்கும் போது கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டா நல்லா இருக்காதுங்க. பக்குவமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறதை விட கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணும்போது தாங்க அதனுடைய சாரம் எல்லாம் உப்பு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த கப்பால் வெங்காயம் எடுத்தோமோ அதே கப்பால் சம அளவில் தயிர் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் பண்ண ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. நான் கடைகளில் வாங்கின கப்பு தயிர் தாங்க எடுத்துருக்கிறேன். புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் கைகளால் மிக்ஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம கம்மியாக தானே பண்ண போகிறோம். அதனால் உடனே காலி ஆகிடுங்க. இந்த மாதிரி வெங்காய பச்சடி செய்யும் போது பிரியாணிக்கு குஸ்காவுக்கு
சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. குஸ்காவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த குஸ்கா கூட இந்த வெங்காய பச்சடி வச்சுக்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிருங்க. அதே போல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு அடுத்தது வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.